புறாவுக்கு இது கண் நோய் வந்துட்டுக்குது. கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால இப்போ அதுக்கு கண் நோய் மருந்து விட போகிறோம். நம்ம சின்ன வயசில் விடுவாங்களே மிளகா பொடின்னு ஒன்று, அதுதான் விட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லாஃப்ட்டை திறந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லாஃப்ட்டுக்குள்ளே போயிட்டோம். இருங்க பாருங்கள், கண் நோய் வந்துட்டுக்குது. இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால அப்படி வந்துடும். புறாக இந்த ஒரு பேருக்கு மட்டும்தான் காய்ச்சி வரல, இதுக்கு எல்லாம் வந்து இது பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச மெடிசன் அதெல்லாம் இருந்தால் சொல்லுங்கள். நான் இதை தான் இப்போது போட போகிறது உங்களுக்கு. பாருங்கள், நம்ம லாஃப்ட்டை காட்டுற பாருங்க கைஸ். புறா காலையில் தான் விட்டோம், இப்போ திருப்பியும் நைட்டில் விடணும் கைஸ். இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் நல்லாயிருக்கு. இங்கே அது காட்டின பாரு, இந்த பக்கம் நல்லாயிருக்கு கைஸ். மிளகா பொடி இப்போ பிரிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புறாக்கு கண் நோய் இப்போ விட போகிறத விட்டுனங்கிறேன் பாருங்கள். கண் நோய் மருந்து எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் கைஸ். உங்களுக்கு எதனா தெரிஞ்சிருந்தாக்கா மறக்காமல் இது பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இன்னும் நடுகிற பாருங்கள். பார்த்தீங்கன்னா விட்டோம் பாருங்கள், ஒரு பக்கம் நல்லாயிருக்கு. அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாருங்கள். அப்படியே புறாவும் தீனி எல்லாம் காலி பண்ணிட்டுருந்துச்சு. போய் தீனி எடுத்துனலாம். தீனி எடுத்துன்னு போயிட்டு இப்போ போய் புறாங்களுக்கெல்லாம் போட்டுடலாம். எடுத்துடலாம் பாருங்கள், நல்லா சத்தான உணவு தான் காய்ச்சி கொடுத்துருங்க கழுவி. வச்சுக்கோ பாருங்கள். இன்னும் நம்ம லாஃப்ட்டுக்கு எதுவுமே பழகலை காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் புறா கொஞ்சம்